மக்களே, இந்த பாம்பை பாருங்கள். இது கடித்தா விஷம் கிடையாது. ஆனால் இதனுடைய பல் வரிசையை பாருங்கள். சாதாரணமாக எடை போடாதீங்க. பாருங்கள், 2 அடுக்கு இருக்கும். அதாவது இந்த ஒரு அடுக்கு இருக்குது, இந்த ஒரு அடுக்கு இருக்குது. மொத்தம் இதில் 4 அடுக்கு இருக்கும் இந்த பல். அதில் கீ வரிசையில் வேறு பல் இருக்கும். அதனால் இந்த பாம்பு கடித்தா என்ன ஆகும்னா பல் முறிவு, அந்த பல் முறிஞ்சிக்கிடும். அதில் முறிஞ்சிக்கிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கோளாறை கொடுக்கும். அதனால் இந்த பாம்பை சாதாரணமாக நினச்சி யாரும் யூடியூப்பு இந்த மாதிரி யூடியூப்பில் சொல்கிறாங்க, வீடியோவில் எல்லாம் சொல்கிறாங்க விஷம் இல்லை அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் பிடிக்கலாம் அப்படிங்கிறத யாரும் தயவு செய்து பண்ணாதீங்க. இந்த பாம்புன்னு இல்லை, எந்த ஒரு பாம்பையுமே பிடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது நம்மளுக்கு பெரிய விபரீதத்தை கொடுக்கும். பாம்புகள்னாலே டேஞ்சரானது. இது சாரப்பாம்பு தான், ஆனால் இதுவும் டேஞ்சர் இல்லைன்னு நினைக்காதீங்க. அதனால் யாரும் பாம்புகள்கிட்ட விளையாட வேண்டாம். என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, பாம்புகளை வச்சு யாரும் அடித்து கொள்றதோ இல்லை மற்ற விஷயங்களை பண்ணாதீங்க. ஏன்னா அது மக்களுக்கு நன்மையை தான் தரும். இன்னொரு பக்கம் மக்கள் பாம்பு கடியால் ஒரு சில பேர் இறக்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுடைய இடத்துக்கு நம்ம போகையில் என்ன ஆகுதுன்னா ஒரு தவறுதலாக ஒரு இது நடந்துருது. அதனால் என்ன ஆகி போகிறதுனா இறப்புக்கள் கரெக்டாக இது கொண்டுட்டு வர முடியாமல் இறப்புக்கள் இருக்க தான் செய்யுது. எல்லாத்துலேயும் நன்மை கெட்டது இருக்க தான் செய்யும். அதனால் பாம்புகளை அடித்து கொன்ற வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இதுகளை காப்பாற்றி கொண்டு விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படியே கட் பண்ணிட்டு